ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, சுண்டல் குழம்பு. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து 1/2 மூடி தேங்காய், தக்காளி, வெங்காயம், பூண்டு, ஊற வச்ச ப்ரௌன் சுண்டல், புளி, மிளகாத்தூள், தனியாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம்னா, நம்ம ஊற வச்ச சுண்டல் வந்து குக்கர்ல போட்டு நல்லா பாயில் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 7, 8 விசில் விட்டுக்கலாம். கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணி 7, 8 விசில் விட்டு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது நான் வந்து பார்த்தீங்கன்னா, நைட்டே ஊற வச்சுட்டேன். மேக்ஸிமம் ஒரு 6 to 7 ஹார்ஸ் ஊறுனுச்சுன்னா போதும். விசில் விட்டு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, அந்த தண்ணி எல்லாமே நான் ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துட்டேன். சுண்டல் வந்து வெந்துருச்சு. தென் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, புளி கரைச்சு வச்சிருந்தேன். அப்புறம் மிக்ஸி ஜார்ல வந்து நாம அந்த வெங்காயம், தேங்காய், பூண்டு, தக்காளி அது எல்லாமே வந்து மிக்ஸி ஜாருக்குள்ளார போட்டு நல்லா பேஸ்டா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது நான் பார்த்தீங்கன்னா, ஒரு 3 பேர் அளவுக்கு நான் இந்த குழம்பு செஞ்சிருக்கேன். ஸோ உங்களுக்கு வேணுங்கிற ரேஷியோ நீங்க வந்து அதுக்கு தகுந்த மாரி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா பேஸ்டா கிரைண்ட் பண்ணி எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளோட பேஸ்ட் ரெடி. தென் இந்த பக்கம் சுண்டல் வேவிச்சு எடுத்து வச்சிருந்ததுலயே வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம அந்த கிரைண்ட் பண்ண பேஸ்ட்டை வந்து அந்த தக்காளி, வெங்காயம், பூண்டு, தேங்காய் அந்த இது வந்து ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி கூட அந்த பேலன்ஸ் இருக்கிற பேஸ்ட் ஃபுல்லா வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுல நான் பார்த்தீங்கன்னா, தென் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், அப்புறம் தனியா இந்த 3 பொடியும் ஆட் பண்ணிக்கிறேன். ஒன் பை ஒன்னா அதையும் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு தேவையான அளவு காரத்துக்கு ஏத்த மாதிரி மஞ்சத்தூள், மிளகாத்தூள் உங்களுக்கு எவ்வளோ காரமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இதுல நான் இன்னொரு மசாலாவும் ஆட் பண்றேன். அது பார்த்தீங்கன்னா ஜீரகத்தூள். இதுல பார்த்தீங்கன்னா வெந்தயம், ஜீரகம், அரிசி இதெல்லாம் வந்து நான் ட்ரை ரோஸ்ட் பண்ணி நான் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறது அது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரைச்சு வச்ச புளி. புளி பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி வந்து கரைச்சி வச்சுக்கலாம். அதையும் இதோட ஆட் பண்ணிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆட் பண்ணிட்டு நல்லா பச்சையிலே இது எல்லாமே ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து குழம்பு வந்து பாயில் பண்ண விடணும். ஸோ எல்லாமே ராவாவே ஆட் பண்ணிட்டு இப்போ வந்து நல்லா ஒரு லோ ஃப்ளேம்ல வந்து குழம்பு வந்து கொதிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட்ல பார்த்தீங்கன்னா வேணுங்கிற அளவுக்கு கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் தண்ணியும் ஆட் பண்ணிட்டு இப்போ நல்லா வந்து சுண்டல் குழம்பு வேகணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நல்லா வேகும்போது உப்பு, புளி எல்லாமே வந்து செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இன்னொரு பவுல்ல வந்து என்ன பண்றேன்னா, ஆயில் ஆட் பண்ணிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிடுறேன். ஆயில் ஆட் பண்ணி அதுல வந்து கடுகு, கருவேப்பிலை, பெருங்காயத்தூள் இதெல்லாம் வந்து சேர்த்துக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட்ல தாளிப்பு கொடுத்து குழம்புல வந்து நம்ம சேர்த்திடணும். பெருங்காயம் ஏன் போடுறோம் அப்படின்னா, கொஞ்சம் டைஜஸ்டிவ்கோசரம் தான் பெருங்காயம் ஆட் பண்றது. ஒரு சில பேருக்கு சுண்டல் பார்த்தீங்கன்னா கேஸ் ட்ரபிள். ஸோ அதனால பெருங்காயத்தூள் நம்ம சேர்த்துக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பெருங்காயத்தூள் எல்லாமே ஆட் பண்ணிட்டு, இப்போ அந்த குழம்பு வந்து தாளிச்சாச்சு. இதுல இருந்து அதுல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட சுண்டல் குழம்பு ரெடி. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய வித்தியாசமான டிஷ்ஷஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கான வீடியோஸ் எல்லாமே கண்டிப்பாக ஷேர் பண்ணுவேன். நிறைய பேர் என்னோட வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்